நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைக்கு பின்னேரம் 8 மணிக்கு இருந்து 7 மணி வரைக்கும் பொதுமக்கள் சந்திப்பு இருக்கு. அது முக்கியமான ஒரு செய்தி. அதை நீங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா நேரடியாக அவனோட கதைச்சு அந்த பிரச்சனை ரிசால்வ் பண்றதுக்குரிய ரெமிடிஸ் என்ன செய்யலாம்ன்றதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ரெண்டாவது என்னென்றால், உங்களுக்கு தெரியும், அந்த அன்னைய தினங்கள்ல ஒன்றோட தவிசாளர்மார் வந்து அந்த டிசிசி மீட்டிங்ல வந்து நாங்கள் அந்த குப்பை சம்பந்தமாக, மாநகர சபை குப்பை சம்பந்தமாக கதைக்கின்ற போது இல்லை என்று சொல்லி அவமானப்படுத்துற மாதிரி கத்தி கதைச்சிருக்கு. அது உங்களுக்கு வடிவாகவே தெரியும். ஸோ அந்த நேரங்கள்ல பொதுமக்கள் வந்து அந்த வீடியோ வழியால வந்து கொஞ்சம் அலர்ட் ஆகியிருக்கணும். ஸோ என்னட்ட வந்து நேரடியாக எழுத்து மூல முறைப்பாடும் தரப்பட்டிருக்கிறது. ஒரு இப்ப நான் போடப்படுகின்ற விடயம் சம்பந்தமாக. இது என்னென்றால், இதுல 2 விடயங்களை பார்க்கணும். ஒன்று தவிசாளர்களுடைய பிழை, 2வது பொதுமக்களுடைய பிழை. பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் குப்பைகளை போடுறதுக்கு ஒரு இடம் இல்லை என்றால் இங்கே இடத்துல குப்பை செய்யற இடத்துல போடத்தான் செய்வார்கள். அது யாருமே ஒண்ணுமே செய்யலாம். யாரும் எந்த பொதுமக்களும் தவிசாளர்களுடைய பிழை காரணமாக, பிரதேச சபை பிழை விடுறது காரணமாக தங்களுடைய வீட்டுக்கு முன்னால குப்பை போடுறதை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதே நேரம் தவிசாளர்கள் வந்து இந்த வரியில இருந்து மற்றது பிரதேச சபைகள் எல்லாம் இந்த வரியில இயங்குறபடியால் அது அவர்களுடைய கடமை. கெசட் இருக்கிறது, அதுக்கு அதாவது சட்டம் இருக்கிறது. நாங்க சொல்லலாது ரோட்ல சனம் போறதுக்கு நாங்க ஒண்ணும் செய்யலான்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் இலங்கையை பொறுத்த வரைக்குமே மற்ற இந்த மாவட்டங்களையும் வந்து இந்த மாதிரியான குப்பைத்தனமான இப்படி ஒரு பிரதேசங்கள் வந்து வேறொரு மாவட்டங்கள்லையும் இல்லை. சில இடங்கள்ல இருக்குது. சில உதாரணத்துக்கு கொழும்புல போனீங்கன்னு சொன்னா புறக்கோட்டை நகர பகுதிகளில் இருக்குது, அது இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதை அவங்க மேக்சிமம் ட்ரை பண்ணி கிளீன் பண்றாங்க. அப்படி இருக்கதாங்கன்னா டெய்லி குப்பைங்க கூழாங்கள் எல்லாம் சேருகிறது உண்மைதான். ஆனா அதுக்காக அவேண்ட விட்ட குப்பை நாங்களும் குப்பைன்னு சொல்வது வந்து ஏற்றுக்கொள்ளல. அது நாங்கள் எங்களுடைய பிரதேசத்தை சுத்தமாக வைத்திருக்கதான் வேணும். இதை நான் இந்த வீடியோவை வந்து போடுறதுக்கு காரணம் என்னன்னா, இதை பொதுமக்கள் மயப்படுத்தவும் சகல மக்களுக்கு முலாம் ஃபுல்லா இது தெரிய வேணும். எங்களுடைய தவிசாளர்கள் மேலுடைய திறமை என்ன. நான் ஏதாவது பிள்ளை விட்டா தாராளமாக வீடியோ எடுத்து நீங்கள் போடலாம். டாக்டர் விட்ட பிள்ளையால இது இவ்வளவு பாதிக்கப்படுதுன்னா பிள்ளை ஏற்றுக்கொண்டு அதை சரி செய்யக்கூடிய வேலையை பார்ப்போம். ஆனால் நாங்கள் சொல்ல முடியாது, இல்ல அது வந்து எங்களுடைய வேலையாட்கள் இல்ல, அது இல்லை, இது இல்லை காரணங்களை சொல்லல. அதுக்கு 1000 காரணங்கள் சொல்லலாம். ஆனால் அதை நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளணும் என்றால், இது எங்களுடைய பிரதேசம், பிரதேச சபைகளுக்குரிய சில விஷயங்களை விளங்கிக் கொள்ளணும் என்றால், பிரதேச சபை என்பது மாகாண சபைக்கு கீழே வருகின்ற ஒரு அதிகாரத்துக்குள்ள வாருகின்ற ஒரு ஒன்று. பிரதேச சபை சொல்லக்கூடாது, நாங்கள் மத்திய அரசின் கண்ட்ரோலுக்குள்ள இல்லை, மாகாண சபையே ஆளுநருடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கு. அப்ப பிரதேச சபைகள் வந்து மாகாண சபைக்குள்ள வருகின்ற ஒன்று, மாகாண சபைகள் வந்து மத்திய அரசாங்கத்துக்குள்ள வருகின்ற ஒன்று. அது வந்து இந்த ஏகராஜ்யம் வந்து சுமந்திரன் ஐயாவும் கொடுத்த 19வது அரசியலமைப்பு ஜாப்புல கூட அவர் எல்லா, அதாவது பிரதேச சபையில் மாகாண சபையிலும் வரக்கூடிய சகல அதிகாரங்களையும் விட்டு கொடுத்துதான் இந்த ஏகராஜ்யம் போயிருக்காரு. இப்ப நான் பார்த்தா தெரியும், நேற்று தினம் நீங்கள் எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயா உட்பட கயந்திரமார் குணம்ல உட்பட ஒன்றாக நிற்கிறார்கள். அதுக்கு நான் ஒரு வீடியோ தெளிவாக வேறு ஒன்று போடுறேன். இப்போ இந்த குப்பை பிரச்சனையை பார்ப்போம். இப்ப நான் ஒரு கொஞ்சம் வீடியோஸ் போடுறேன், அதோட கொஞ்சம் போட்டோஸ் போடுறேன். இது எங்கே என்றால் 2 இடம். ஒன்று கோண்டாவில் அரசடி பிள்ளை கோயிலடியில இருக்கிற அவடத்துல இருக்கிறது. 2வது வந்து நல்லூர் MOH, நல்லூர் மெடிக்கல் ஆபீசர் ஆஃப் ஹெல்த்துக்கு நேர முன்னால உள்ள குப்பைகளை போடுறேன். இப்ப இதுக்கு சம்பந்தப்பட்டாக யாருன்னு சொன்னா யாழ்ப்பாணத்து RDHS, ஜெஃப்னா PDHS. அதே நேரம் நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களோட மத்திய சுகாதார அமைச்சு வந்து சகல பேரும் இதுக்கு பயிர் சொல்லணும். ஒரு பாதையில MOH தான், மெடிக்கல் ஆபீசர் ஆஃப் ஹெல்த் தான் அந்த ரோட்ல குப்பைகள் இருப்பது சம்பந்தமாக வந்து முழு பொறுப்பையும் எடுத்துக் கொள்ளும். ஒரு MOH வந்து போய் ஒரு வீடுகள்ல போய் நுழம்புதுங்க வழக்கு போடுறதுக்கு முன்னம் தங்களுடைய MOH ஆபீஸுக்கு முன்னால என்ன இருக்குன்ற பார்க்கணும். அவர் தங்களுடைய கடமையை செய்ய வேணும், நுழம்புதுங்கிறதையும் பிடிக்க வேண்டும். ஸோ சேம் டைம் அந்த குப்பை கூடங்கள் தொடர்பாக பிரதேசவைக்கு எதிராக MOH நடவடிக்கை எடுத்திருக்கான். அதை நான் விளங்கப்படுத்துகிறேன். அதை விளங்கப்படுத்துவதற்கு முன்னம் இந்த வீடியோவை பாருங்க. ஸ்டாப்.
இப்ப இந்த வீடியோவை நீங்க பார்த்திருப்பீங்க. இது ஒன்றும் சோமாலியாவிலேயோ ஆப்பிரிக்காவிலேயோ உகண்டாவிலேயோ உள்ள வீடியோ இல்ல. இது எங்களுடைய அரசடி பிள்ளையா கோயில் கோண்டாவில் அரசடி பிள்ளையாவிலுக்கு பின்வீதியில இருக்கிற வீடியோ இது. முதலாவது வீடியோ. அதுல எப்படி மக்கள் செறிந்து வாழுகிறார் என்பது அந்த ஊர் மக்களுக்கு அது தெரியும். அதோட எனக்கு நேற்றுக்கு ஒரு கோல் வந்திருந்தது ஜெர்மனில இருந்து. ஏதோ அதுல பார்த்திபன் ஒழுங்கையோ பிரதீபன் ஒழுங்கையோ ஏதோ பேரின்மநாதன் ஒழுங்கையோ அங்க மிருக கழிவுகள் மாற்றஜி கழிவுகள் கொண்டு கொட்டப்படுகிறதா சொல்லப்படுகிறது. செத்த நாயல் கொண்டு எறியப்படுகிறதா சொல்லப்படுது. இப்படிதான் எங்களுடைய யாழ்ப்பாணம் இருக்கு. நீங்கள் லண்டன்ல இருக்கிறார்கள், அமெரிக்காவில் இருக்கிறார்கள், யோசிக்க கூடாது. யாழ்ப்பாணம் பயங்கர சுத்தமா இருக்கு. சுத்தமா இருக்கிற யாழ்ப்பாணத்தை போய் அர்ச்சுனா போய் கத்தி குழப்பி பிரேச தவிசாளர்ல பிள்ளை சொல்றாங்க. எங்களுடைய யாழ்ப்பாணத்தினுடைய உண்மையான அழகு இப்ப இதுல போடுறேன் நான் உங்களுக்கு. என்னுடைய இயக்கம் இருக்கிற காலத்துல இப்படி எல்லாம் ரோட்ல குப்பை போடையிலேயே, ரோட்ல இப்படி சேரி. அப்ப அவங்க என்ன அந்த நேரம் என்ன பெரிய பெரிய ஹைஃபை டெக்னிக்கல் மிஷின் வச்சிருந்த அந்த நேரம் இயக்கம் குப்பையா இருக்கிறது. அந்த நேரத்துல ஒழுங்கா வேலை செஞ்ச நீங்கள் தானே. நீங்கள் இப்ப உங்களுக்கு வேலை செய்யலாம் இருக்குன்னு சொன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா யாரும் கேள்வி கேட்கறதுக்கு இல்ல. உங்களை யாருமே கேள்வி கேட்கறதுக்கு இல்ல. உங்களுக்கு வழக்கு போறதுக்கு யாருமே இல்ல. நீங்கள் பெரிய அரசியல் அடிதடிகள் என்ற பிள்ளைகள். அதாவது உங்கள்ட்ட யாருமே திருப்பி கேட்கலாது. உங்கள்ட்ட கோல் பண்ணி சொன்னா கூட அன்றைய தினம் ஏதோ ஒரு ராமநாதன் ஒழுங்கே ஏதோ ஒன்று நல்லூர் பிரதேச சபைக்கு உள்ளுக்குள்ள இந்த ஒழுங்கே ஞாபகம் இல்லை. அங்க வீதி விளக்குகள் இல்லை. வீதி விளக்குகள் இல்லை என்று சொன்ன உடனே யாரோ ஒரு பொறின்ல இருந்து வந்திருக்கிற ஒரு ஆள் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா பிரதேச சபை கோல் பண்ணி சொல்லியிருக்காரு, எங்களோட ஒழுங்கைக்குள்ள வீதி விளக்கு எரியல. அப்ப பிரதேச சபை தவிசாளர் சொல்லி இருக்கிறார், நீங்கள் அது எந்த நல்லூரோ இல்லாட்டி கோப்பாயோ என்னவோ எனக்கு தெளிவா தெரியவில்லை. அப்ப பிரேசவை சொல்லிக்க நீங்கள் வேணும்னா லைட்டே வண்டி போடுங்க. உங்கள்ட்ட லைட் வண்டி போடுறதுக்கு காசு இல்ல, நாங்கள் அதை கனெக்ட் பண்ணி விடுறோம் எலக்ட்ரிசிட்டி போர்டு லைனோட என்று சொல்லி போடப்பட்ட ஒரு 2 மாதத்துல அந்த பல்ப் அடிச்சிச்சு. அடிச்சோன்னா அந்த மனுஷன் திருப்பி கோல் பண்ணி சொல்லி இருக்கு பிரேச சபைக்கு, தம்பி அந்த லைட் எரியல, அது ஒரு திருத்துங்க, பல்ப் வேணுமெண்டா பல்பை நான் வேண்டி தர திருத்துங்க சொல்லியிருக்கணும். புதுசா வந்த செயலாளர் சொல்லியிருக்கார், யாரை கேட்டு நீங்கள் பல்பை வேண்டி கொடுத்தீங்க உங்கள்ட்ட நாங்க கேட்டு நாங்களா பல்பை கொண்டப்படுகிறோம். பயங்கர சட்டம் தாய்த்திருக்கிறாரு அந்த மனுஷன். இப்ப சரி இன்னைக்கு ஜால் பணக்கிடம் நாரிட்டு போடுறோம். அந்த வீட்டு லண்டனுக்கு போயிட்டு லண்டன்ல இருந்து எனக்கு வந்த கோடு எல்லாம் நான் திருப்பி எடுக்கல பார்த்தா அதுல அந்த ஆள் சொல்லுது, தம்பி இப்படி எல்லாம் அவங்க போட்டுக்கிறாங்க ராசா, இங்க பேர் ராசா, இங்க பேர் இந்த படங்கள் எல்லாம் எனக்கு அனுப்பி, படங்கள் இருந்தா அதை அட்டாச் பண்றேன், எனக்கு ஞாபகம் இல்லை இந்த போன்ல இருந்து. இப்படி இப்ப ஏதோ 10,000 20,000 30,000 ரூபாய்க்கு பல்ப் வேண்டி தர சொல்லி அதோட கூட காசு 1 லட்சம் நினைக்கிறேன் யூரோ கணக்கெல்லாம் சொன்னவர். அதுல வேண்டி கொடுத்தப்பன் நான் அதை போட்டுட்டு வந்தா லைட் எரியலேன்னு கோல் பண்ணி கேட்டேன், ஏன் எரியலேன்ட்டு உன்னை யாரை கேட்டு நீ யாரு கேட்டு எனக்கு இவங்க லைட் பண்ணி தந்த நீ சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அந்த பிரதேச சபைக்கு கையூட்டு கொடுத்து லைட் போட்டதுன்னு சொல்லி அந்த மினிசனை விரட்டி இருக்காங்க. சோ இப்ப இது என்ன மாதிரி என்றால் தவிசாளர் பேரங்க என்ன மாதிரி கத்தினம் என்று சொல்லி நாங்கள் கேட்ட ஒரே ஒரு கேள்வி. இப்ப பாராளுமன்றத்துக்கு வரினம் அது வேறு பிரச்சனை. அவை என்ன சிறப்புரிமைகள் இனிமேல் தவிசாளர் மாதிரி இல்ல, யாரும் இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல கத்த மாட்டினோம்னு நினைக்கிறேன். நான் இது டீசென்டா போகும். எங்களோட யாரு கவர்மெண்ட் ஏஜென்ட் பிரதீபன் முரளிதரன் கூட இனிமே யாரை அழைக்கணும் யாரை அழைக்க கூடாதுன்னு ஒரு இதொண்டு அவைக்கு தெளிவாக வந்திருக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி அழைக்க தேவையில்லாத அந்த கூட்டத்தை குழப்பினமா இருந்தால் இந்த டிசிசி மீட்டிங்கும் சம்பந்தமா பாராளுமன்றத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டு 2 அரசாங்க அதிபரும் அங்க வருவினோம் அங்க இருக்கிற விசாரணைகளுக்கு முகம் கொடுக்கட்டும் என்றால் போற இலைச்சல் அப்பதானே விளங்கும். அரச வாகனங்கள்ல போயிடாதானே நாங்கள் அதையும் பார்ப்போம். அரச வாகனங்கள்ல இது அரச தொழில இல்ல. சோ அரச வாகனங்கள்ல போறீங்களா, உங்களுடைய தனியார் வாகனங்கள்ல போறீங்களா, என்ன இதுன்ற அடிப்படையில எல்லாத்தையும் பார்ப்போம். நீங்கள் இது ஒபிஷியலா அசைன் பண்ணப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் போற டியூட்டி அல்ல. இது உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை. உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில பாராளுமன்றத்துல போடப்பட்ட வழக்கு போற செலவு 2,500 ரூபாய் அதை பாராளுமன்ற தரமான நான் கவனமா பார்ப்பேன். அந்த பெரிய சவிசாளரா இருக்கட்டும், இந்த ஜிஏ இருக்கட்டும், யாராவது எந்த வாகனத்துல போயினோம்ன்றத நான் கவனமா பார்ப்பேன். அரச வாகனங்கள்ல போயினமா இருந்தா, அரச நிதி பாவிக்கப்படுமா இருந்தா, இப்ப பிள்ளைகளுக்கு அழைக்கப்படுகின்ற போது அரச நிதி பாவிக்கப்படுமாக நான் ஊர்ஜிதம் செய்யப்பட்டா வேலையும் பறக்கும். அது இப்பவே நான் சொல்றேன். உங்களுக்கு FCID-லையும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலையும் முறைப்பாடு செய்து அரச நிதிகளை முறையீடா பயன்படுத்தினாலும் ஜம்பர் அதின்னு சொல்லி சண்டை பிடிவாங்க. பாராளுமன்ற சண்டை பிடிக்கிறார்கள், யாருக்கு ஜம்பர் போடுறாங்க. நான் ஜம்பர் போடுவேன். என்னென்றால் இது நீங்கள் ஒரு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடத்த தெரியணும், நடத்தையிலாண்டா விட்டுட்டு போகணும், வேற யாராவது ஒருத்தன் செய்யறது. வேறொரு உதாரணத்துக்கு 3 ஸ்டாஃப்ல இருக்கிற சப் ஸ்டாஃபர்களுக்கு டெலிகேட் பண்ணி கொடுப்போம். நாங்கள் என்ன சொல்றது அரசாங்க அதிபர்கள் என்று சொல்லி மேல எங்களுக்கு மேல SLAS கிரேட் கூட தெரியாது. உங்களுக்கு ஒரு பிரசிடென்ஸ் தெரியல, SLAS கிரேட் தெரியல,
அதாவது எஸ்எல்ஏஎஸ் கிரேட்ல யார எங்க எந்த ஒழுங்குல வச்சிருக்கணும். பவானந்தராஜர் எஸ்எல்ஏ கிரேட் 3, நான் எஸ்எல்எஸ் கிரேட், எஸ்எல்ஏஎஸ் அல்ல, எஸ்எல்எஸ் கிரேட் 3, நான் எஸ்எல்எஸ் கிரேட் 2. அப்ப அதுல தெரிஞ்சிருக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்எல்எஸ் கிரேட்டுக்கு எதுக்கு சமமா வரும் என்று தெரிஞ்சிருக்கும். எஸ்எல்எஸ் கிரேட் 4 அல்லது 5 வரும். என்னோட செக்ரட்டரி 4, அப்ப இது 5 வரும். அப்ப அதுவும் தெரியாம கீழே கொண்டே சனத்தோட சனமா பாராளுமன்ற உறுப்பினர் நிறுத்தி வச்சுக்கொண்டு மேல இருந்து கொண்டு அந்த நீ மேல இருந்து பார்க்கும் போது நான் கீழே இருந்து பாக்குற அழகு தெரியாத தம்பின்னு அந்த காமெடி பண்ண வேண்டாம். நான் அது தெளிவா சொல்லியிருக்கிறேன். மற்ற டிஸ்ட்ரிக்ட் மாதிரி ஒரு யூனிஃபார்மிட்டி வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். டக்ளஸ் தேவானந்தா எப்படி இங்க நடத்தினாரோ அந்த மாதிரி தான் இப்ப இங்க நடத்தினேன். டக்ளஸ் தேவானந்தா மேல கதிரையில இருக்கீங்க, யாருமே இருக்கீங்களா மேல, எல்லாரும் கீழே தான் இருக்கும். எந்த கொம்பை வந்தாலும் கீழே தான் இருக்கும். சோ அந்த மாதிரி ஒன்று எங்களுடைய அரசாங்க அதிபர் மானா பிரதீபன் மற்றது எங்களுடைய முரளிதரன் ஆகியோர் செய்து கொண்டிருக்கணும். இதுக்குரிய பதில் என்பார். நட்புகள் வேற, அண்ணா என்ற பாசம் என்ற வேற, எப்படி இருப்பீங்க கதைக்கிறன்ற வேற, அவைய கடமை என்றது வேற. நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா மக்களுடைய பொருளாதார பிரதீபனுடைய நல்ல மாதிரி என்பதற்காக செய்யறத பார்த்துட்டு பேசாம இருக்கவும் முடியாது. சோ இதுல தெளிவான பதில், ஒவ்வொரு மீட்டிங்கும் அழைக்கப்படுற நபர் ஒருவர்கிட்ட நீங்கள் மைக்கொண்ட கொடுத்து தேவையில்லாத விடயம் ஷெடியூல்ல இல்லாத விடயம் கதைக்கப்படுமாக இருந்தால் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கப்படும். ஆகவே ஒரு வார்னிங் வீடியோ எங்களுடைய 2 அரசாங்க அதிபர்களுக்கும் என்னண்டா, ஒரு சேக்கலோட அடிச்சு விட்டு இருந்தால் பொதுச்செயலான குழுவில இருந்து மற்றது அந்த சம்பந்த பொதுச்செயலான குழுவில் பொது பண்பாடு அமைச்சர் நினைக்கிறேன், அதுல இருந்து ஒரு சேக்கலோட அனுப்பி இருந்தா அந்த சேக்கலோட வாசிங்க வடிவம் 2 வீக்ஸுக்கு முன்னமே அடுத்த டிசிசி மீட்டிங்குரிய ஷெட்யூல எனக்கு அனுப்புங்க. கேள்வியல் ஏதாவது கேட்க இருப்பின் நாங்கள் கேள்வியல் உங்களுக்கு அனுப்புவோம். அந்த கேள்விகளுக்கு பதில வேண்டி திருப்பி எங்களுக்கு அனுப்புவோம், எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவோம். மீன் டைம் அந்த என்னென்ன விடயம் கதைக்க போறோம் என்பதை தொடர்பாக அனுமதி எடுக்கப்பட வேண்டிய விடயங்கள் என்ன, முக்கியமாக கலந்துரைப்படைய வேண்டிய விடயங்கள் என்ன, அவசரமாக அந்த டிசிசி மீட்டிங் கூட்டத்துக்கு வந்து ஒரு விடயம் ஒன்று முன்வைக்கப்பட போகுதுன்னா அதை முதல்ல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அங்க இருக்கிற அரசு அதிகாரிகளுக்கும் அனுப்பும். வேலையை வடிவா செய்யுங்கோ, நாங்களும் உங்களோட சண்டை பிடிக்கிறோம், நீங்களும் என்னோட சண்டை பிடிக்கிறோம், அண்ணன் தம்பியா இருக்கிறோம். ஆனா வேலையை வங்குரோத்தா செய்து கொண்டு அதுக்கு பிறகு டாக்டர் என்னோட கோபம் மாதிரியா இருக்கட்டும், நான் எனக்கு உங்களோட ஒரு கோபம் இல்லை, நான் நேரவே சொல்லிக்கிறேன், உங்களுக்கே சொல்லிக்கிறேன். நான் ஒரு பர்சனல் விஷயமா இந்த வரைக்கும் நான் எந்த ஒரு ஜிஐயோடையுமோ இந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபோடையுமே அடிபட்டது இல்லை. பர்சனலா நான் கதைச்சது இல்லை. யார் பர்சனலா யாருன்னு தெரியாது. கட்டி நிரஞ்சன் என்று சொல்லப்படுவர் வந்து எங்களோட செக்ரட்டரி ஃபார் த எஜுகேஷன் இதுல அந்த எனக்கு படிப்பிச்ச வாத்தி. ஆனா இந்த வரைக்கும் நேரம் ஒரு வருஷம் காய்க்கல. அன்றைக்கு தான் டாக்டர் கேட்க, சார் நீங்க என்ன படிப்பிச்சு போட்டு போய் இந்த வந்து டாக்டர் கூப்பிட்டு வந்தீங்க, வாடாண்டு கூப்பிடுங்க. ஆனால் அது மீட்டிங் நடக்கின்ற போது அவர் ஒரு செக்ரட்டரி, நான் ஒரு எம்பி, அவ்வளவுதான். அதுக்கு மேல எனக்கு ஒன்றுமே தெரியாது. இளங்குமரன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அவ்வளவுதான். நாங்கள் பவனந்தர ஐயா இருந்தா அவர் ஒரு சக பாராளுமன்ற உறுப்பினர், அவ்வளவுதான். ஸ்ரீதரன் ஐயாவா இருக்கட்டும், காயத்ரிமார் ஐயாவா இருக்கட்டும், சக பாராளுமன்ற உறுப்பினர், அவ்வளவுதான். அங்க எந்த ஒரு ஸ்ரீதரன் ஐயாக்கு, கயேந்திரமார் அன்னைக்கு அல்லது இளங்குமரனுக்கு அல்லது ரஜீவ் அன்னைக்கு சார்பாக கதைக்கிற விளையாட்டுல நடக்காது. இப்ப அன்னைக்கு வந்து ரஜீவன் அண்ணாக்கு எதிராக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவனுக்கு எதிராக முறைப்பாடு முழு ஃபைல் எனக்கு தேவைப்பட்டது. அவர்கிட்ட காட்டினா கதைக்க போறேன், இது சம்பந்தமாக கதைக்க போறேன், இதுல உங்களுக்கு ஏதாவது ஒப்ஜெக்ஷன் இருந்தா சொல்லுங்க. சொன்னா இல்ல, இதுல கணக்க பிள்ளை இருக்கு, கதைக்காத, எந்த கதையையும் கேட்டுட்டு அப்ப கதை உண்டு. சோ நியாயமாப்பட்டது நான் கதைக்கிறேன். சோ இப்ப நான் நடத்த முறை அவரை காணுக்குள்ள கேட்பேன். நான் இப்படி இப்ப HND-க்கு இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், HND-E அப்பாயின்மெண்ட் வந்து ஹை நேஷனல் டிப்ளமா முடிச்சாங்களுக்கு வடக்கு கிழக்கு தவிர்த்து முழு பேருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுப்படுது 29ஆம் தேதி 31ஆம் தேதி. ஆனா எங்களை வடக்கு கிழக்கு கொடுக்கல. வடக்கு கிழக்கு அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர் அவர் 2 பேர், 3 4 பேர். அப்ப இவர்களால கதைக்கு அப்ப நாங்கள் அதை அடுத்த டிசிசி மீட்டிங்ல அவை கழுவி ஊத்துவேன். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களால தான் நீங்கள் கவர்மெண்ட் எம்பியா இருக்கீங்களா, இந்த விடயம் எனக்கு இன்றைக்கு தான் தெரியும். இன்றைக்கு 28ஆம் தேதி 29ஆம் தேதி அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட போது 28ஆம் தேதி எனக்கு தான் தெரியும். ஃபுல்லா டீடைல் நான் உங்களுக்கு போடுறேன். அதே அவர்கள் கதைக்கும். சோ இந்த குப்பை பிரச்சனையில RDHS பதில் சொல்லணும், உங்களுக்கு PDHS பதில் சொல்லணும். அதே நேரம் வந்து நல்லூர் பெரிய சபையில இருக்கிற தவிசாளர் பதில் சொல்லணும். எங்களுக்கு தவிசாளர் எல்லாம் அங்க வந்து பதில் சொல்ல தேவையில்லை. உங்கள்ட்ட பதில் கேட்க வேண்டிய தேவை எங்களுக்கும் இல்லை. நீங்கள் வரப்போறது யாருக்கு என்று சொன்னால் உள்ளூராட்சி ஆணையாளர்கிட்ட, நாங்கள் ஆணையாளர்கிட்ட கேட்கிறோம். உங்களுடைய பிரச்சனையை ஆணையாளர்கிட்ட கேட்டு ஆணையாளர் எங்களுக்கு பதில் தருது. அதுக்கு மேல மாகாண சபையில வந்து நீங்கள் இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை நீங்கள் வந்து குளறி அடிக்க வேண்டிய தேவைகள் இல்லை என்பதுதான் தெளிவா சொல்லியிருக்கிறது. இடைப்பட்ட அரசு உத்தியோகர்கள் யாரையும் அங்க அழைக்க முடியாது. இந்த குப்பை பிரச்சனை தொடர்பாக நான் விவாதிக்க வேண்டுமாக இருந்தால் சம்பந்தப்பட்ட உதவி ஆணையாளர், அதாவது உள்ளூராட்சி ஆணையாளரோ உதவி ஆணையாளரோ பதில் சொல்லலாம். அப்படி பதில் சொல்லாத சந்தர்ப்பத்துல நாங்கள்
அதுக்கு ஒரு குழு ஒன்று அமைத்து அதுக்குரிய பிரச்சனைகளை முற்பு. எனக்கும் விருப்பம் இல்லை என்னன்னா பிரதேச சபையை வீடியோ எடுத்து போடுறதால வந்து எனக்கு எந்த அரசியல் லாபமும் இல்லை. நான் ஒரு பிரதேச சபையை நல்லா நடத்தி எந்த நல்லா நடத்துறேன் நான் வேண்டிய கூட நடத்தினேன்னு சொன்னா அது அரசியல் லாபம். என்ன நேற்றைய தினம் என்னட்ட வந்து கல்லுண்டாய் வழி பகுதியில சம்பந்தமான நடந்த விடயம் தொடர்பாக நேற்றைய தினம் கம்ப்ளைண்ட் எழுதி போட்டு தந்துட்டு போயிருக்கேன். நேற்றைக்கு வந்து எனக்கு கல்லுண்டாய் ஆட்ட பிரதேச வேண்டும் எனக்கு தெரியாது. பொதுமக்களுடைய இது அங்க குப்பை எரிபடுது, யாழ் நகரமே நாசமாகுது. சம்பந்தமா இன்னொரு வீடியோ போடுறேன். கல்லுண்டாய் இது வந்து யாழ்ப்பாணம் அரசவை பிள்ளையாவல் தொடர்பான குப்பை பிரச்சனை. ரெண்டாவது வந்து எங்களுடைய நல்லூர் எம்ஓஎச் தொடர்பான குப்பை பிரச்சனை. இந்த வீடியோ பாருங்கள், இது சரியான பிள்ளை. இதுக்குரிய பதிலாக அடுத்த டிசிசி மீட்டிங்ல நாங்கள் உள்ளூராட்சி ஆணையாளர்கிட்ட தான் கேட்போம். தவிசாட நீங்கள் வீட்டுல நின்று குத்தி முறியுங்கோ, கிளீன் பண்ணுங்க. ஆனால் உங்களுக்கு இதை நான் போடுறேன் என்னண்டா, நீங்கள் உங்களுடைய கையாகாத தினத்தை அந்த டிசிசி மீட்டிங்ல குளறுவதன் மூலம் நியாயப்படுத்த முடியாது. எனக்கும் விருப்பம் உங்களோட சேர்ந்து இயங்குவதற்கு. நீங்கள் எல்லாத்தையும் குப்பையில கிளீன் பண்ணி போட்டு உங்களால கதைக்கிற விஷயத்தை எனக்கு சொல்லுங்க. உங்களுக்கு நீங்கள் யாரோ ஒரு ஆளுக்கு 4 பேருக்கு வாழ் பிடிக்கிறீங்க தானே, யாரோ ஒரு 4 பேருக்காக குத்தி முறிகிறீங்க தானே. அவர்கள் வேணுமென்றால் பாராளுமன்றத்துல கதைக்காம ஹை லெவல் பொலிட்டிக்ஸ் கதைக்கலாம். பட் நான் அதை கதை அரசியல் தாண்டி அரசியல் கட்சிகள் தாண்டி நான் அதை கதைக்கிறேன். முதலாவதா இந்த குப்பை நீங்க கிளீன் பண்ணப்பட வேண்டும். இது தொடர்பாக வழக்கு போட்டு நடவடிக்கை எடுபடும். ஆகவே இது ஒரு சின்ன வார்னிங் வீடியோ. நீங்கள் குளறின வீடியோவோட இதை கம்பேர் பண்ணி பாருங்க. உங்கள பிள்ளையா என்னல பிள்ளையா. நன்றி, வணக்கம். டாக்டர் ராம்நாத்.